இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்டு ஒழுங்காக சாப்பிட்டு HbA1c கண்ட்ரோலில் இருக்குது, வெறும் வயத்தில் சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, சாப்பிட்ட பிறகு சுகரில் கண்ட்ரோல் இருந்த பிறகு கூட, கேள்வி புரிஞ்சில்ல, இருந்த பிறகு கூட ஏன் நிறைய பேருக்கு பக்கவாதம் வருது, சிலவங்களுக்கு கண்ணு குருட்டு வருது, சிலவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சிலவங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க, சிலவங்களுக்கு காலில் புண்ணு வந்தால் காலில் விரல வெட்டி எடுக்கிறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சதில்ல? ஓகே, விளக்கம் சொல்லி தரேன். தெரியுமா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டே இருக்கு. பாதிப்பு ஆகும்போது என்ன வரும்? பக்கவாதம், கண்குருட்டு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், காலில் புண்ணு வந்துச்சுன்னா ரத்தம் ஓட்டம் இருக்காது, காலில் புண்ணு ஆறாது. அப்போ எது ரொம்ப ஆபத்தானது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த ஹாரிசன் புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஸோ யார் யார் பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணி HbA1c நார்மலாக வைக்கலையோ, இல்லை வெறுமயத்தில் பிளட் சுகரை நார்மலாக வைக்கலையோ, இல்லை சாப்பிட்ட போகிற சுகரை நார்மலாக வைக்கலையோ, பெரிய பிரயோஜனம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். புரிஞ்சுதில்ல? ஸோ இது முழுமையாக சரியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முழுமையாக சரியாயிடுச்சுன்னா பக்கவாதம், கண்குருட்டு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸு, காலில் விரல் வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் தப்பி விடலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த புத்தகம் சொல்லுது. ஸோ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரிதானே? கேட்பீங்களா? ஸ்டே டியூன்.